ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஷாப்பிங் மால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பட்டாயாவில் இருக்கிற சென்ட்ரல் சீராச்சா ஷாப்பிங் மாலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த விலாக் பார்த்திங்கன்னா சாட்டர்டே எடுத்த விலாகு. சாட்டர்டே மார்னிங் ஒரு 9 o'clock போல் கிளம்பிட்டோம். காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா பாஸ்தா பண்ணியிருந்தேன். பாஸ்தா வந்து செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா 9 மணி போல் கிளம்புனோம். இங்கேருந்து 1.5 மணி நேரம் ஆகும் பட்டாயா போகிறதுக்கு. 1.5 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம். ஒரு 10:30 11 o'clock போல் ரீச் ஆகிட்டோம். செம்ம வெயில் அடிக்குதுங்க. போன தடவை இந்த பீச்சில் விளையாண்டோம், இப்போ விளையாட முடியல. பார்த்திங்கன்னா சரி மாலுக்குள்ளே என்ட்ரி ஆகலான்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே உள்ள மாலுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிறோம். பார்த்திங்களா, இதுதான் வந்து இந்த ஊர் ஆட்டோ. இந்த ஊரில் வந்து டுக் டுக்குன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் நாங்கள் ஒரு தடவை போய் பார்த்தோம், காரை நிப்பாட்டிட்டு நல்லா இருந்துச்சு. இது வந்து பட்டாயா நைட்டு பஜார். இங்கே நைட் நேரம் தான் செம்ம கூட்டமாக இருக்கும். மாலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு கார் பார்க்கிங் பண்ண வந்துட்டோம். இங்கே அங்கேயே நிறைய கார் பார்க்கிங் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஃப்ளோர் கிட்டக்க இருக்கும். பார்த்து வந்து அங்கேயே சொல்லுவாங்க எந்த இடத்துல வந்து கம்மியான இது இருக்குது, எங்கே ஸ்பேஸ் இருக்குது கார் போடுறதுக்குன்னு அங்கேயே பார்த்துட்டு வரலாம். இங்கே கார் வாஷ் பண்ணுற இடம் இருக்குது பாருங்கள். உள்ள மாலுக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு இருக்கிறவங்க இங்கேயே கார் வாஷ் பண்ண கொடுத்துட்டு எப்படியும் 2 hours 3 hours ஆகும் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு. இங்கேயே கார் வாஷ் பண்ண கொடுத்துட்டு போயிடலாம். நல்ல ஒரு சிஸ்டமாக இருக்குது. தேடி தேடி கார் வாஷ் பண்ணுறதுக்கு அலையாமல் இங்கேயே கொடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இது. கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு மாலுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிறோம். போன தடவை வந்தப்போ பார்த்திங்கன்னா தாய்லாந்து வந்தப்பையும் இந்த சீராச்சா மாலுக்குள்ளே வந்தோம், வந்து சுற்றி பார்த்தோம். அந்த வீடியோவும் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இங்கே பார்த்திங்கன்னா பிராண்டட் ஐட்டமாக இருக்கும், எல்லாம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். சீப்பாகவும் வாங்கணும், நல்ல பெஸ்ட்டாகவும் இருக்கணும், நல்ல தரமாகவும் ட்ரெஸ்ஸாக இருக்கணும், நம்ம ரீசனபிள் ரேட்டாக வாங்கணும் அப்படின்னா நிஞ்சா மார்க்கெட் தான் போகணும். நிஞ்சா மார்க்கெட்டுக்கு உண்டான வீடியோவும் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். அந்த வீடியோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாலில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு காஸ்ட்லியாக இருக்கும். எல்லாமே எதை தொட்டாலும் பார்த்திங்கன்னா 1000க்கு மேலே இருக்கும். ட்ரெஸ்ஸு வேணால் ஓரளவு ரீசனபிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 400, ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஆளுகளுக்கு எடுக்கிறாந்தா எல்லாமே வந்து 1000க்கு மேலே தான் இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு வேணால் ஒரு 500 ரூபா மினிமம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 500 பாத்துக்கு தான் இருக்கும். 100 200 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு இங்கே எடுக்க முடியாது. பாருங்கள், இந்த மாலோட வியூ ரொம்ப அழகாக இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுற இடம் வந்து இங்கே நிறைய இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாலுக்குள்ளே வந்தோம். ஆல்ரெடி பர்ச்சேசிங் எல்லாமே முடிச்சாச்சு. முடிச்சுட்டு சரி குழந்தைங்களை விளையாட கூப்பிட்டு வரலாம், இங்கே நல்லாயிருக்கும் விளையாடுறதுலாம். இங்கனுக்குள்ளே பார்த்திங்கன்னா பிராண்டடான ஹேண்ட்பேக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. தொட்டாலே பார்த்திங்கன்னா 3000, ஸ்டார்டிங்கே 3000லேருந்து தான் இருக்கும் இங்கே ஹேண்ட்பேக்ஸு. குழந்தைங்களுக்கு எது காட்டக்கூடாதுன்னு நினச்சா அதையே தான் முன்னாடி சுற்றி முற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே குழந்தைங்களுக்கு விளையாடுற ஐட்டமாக முன்னாடி வச்சுருப்பாங்க. அப்படியே வந்து விளையாடுற இடம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு சுற்றி பார்த்துக்கிட்டே அப்படியே வந்துட்டு இருந்தோம். மேல் ஃப்ளோருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து பட்டாயாவோட பீச் வந்து தெரியும். வியூ வந்து அழகாக இருக்கும். வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன், போய் பார்க்கலாம். ஆனால் அங்கிட்டு சரியான வெயில் அடிக்கும், ஏன்னா யாருமே நிற்க முடியலை, பயங்கரமாக வெயில் அடிச்சிச்சு. சரி ஓகே, வியூ நல்லா இருக்குமே காட்டணுன்றதுக்காக தான் சரி போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தோம். பாருங்கள், இங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். வெயில் வந்து கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இங்கே டேபிளில் உட்காந்து நல்லா காற்று வரும். போன தடவை இங்கே வந்து உட்காந்து பார்த்துட்டு நல்லா காற்று ஜிலு ஜிலுன்னு காற்று வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. 5 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல. இந்த பொம்மை பார்த்திங்களா அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே உள்ள இந்த புத்திசம் பொம்மைன்னு நினைக்கிறேன். டிங் டிங்னு அடிச்சுட்டு தலையும் ஆட்டிக்கிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஷோகேஸில் வைக்கிற ஐட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க, அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இந்த பீங்கான ஐட்டம் வச்சுருந்தாங்க. கலர் கலராக மக்ஸு, அப்புறம் ஜார்ஸு, எங்கே பார்த்தாலும் ரெஸ்டாரண்ட். இங்கே ஃபுல்லாக தாய் ஃபுட்டு தாங்க கிடைக்கும்.
அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணுறது, தாய் மசாஜ் சொல்லவே வேணாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைட் பார்த்திங்கன்னா உள்ளே என்னென்ன ஐட்டங்கள் இருக்குமோ அதை டிஸ்பிளேயாக வச்சுருக்காங்க. சாப்பாடு ஐட்டங்கள் இதெல்லாம் கிடைக்கும்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே 12 1:30 மணி ஆயிடுச்சு. இந்த மாலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா தொழுகிறதுக்கு இடம் இருக்குது. நல்லபடியாக தொழுதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி ஆயிடுச்சு. பசிச்சிருச்சு. சரி ஓகே, அப்படியே மால்லேருந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக பட்டாயாவில் நிறைய பார்த்திங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்கும். நாங்கள் முக்கியமாக வந்து சாப்பிட்ற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. மெட்ராஸ் தர்பாரில் தான் வந்து சாப்பிடுவோம். அங்கே தான் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஊர் ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும். இது வந்து தமிழ்நாட்டுக்காரங்க வச்சுருக்காங்க. காயல்பட்டினத்தில் உள்ளவங்க தான் பார்த்திங்கன்னா காயல்பட்டினத்தில் உள்ளவங்க தான் இங்கே வந்து கடை வச்சுருக்காங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அப்பா வந்து இங்கே கடை வச்சாங்களாம். அதை வந்து அவங்க மகன் வந்து எடுத்து நடத்திட்டு இருக்கதா சொன்னாங்க. அவங்க நல்லா தமிழ் பேசுனாங்க. சீ ஃபுட்ஸில் இருந்து நம்ம ஊரில் கிடைக்கிறதுலேருந்து சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே என்ன நம்ம ஊரில் கிடைக்கிற சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது தாய்லாந்து வர்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெட்ராஸ் தர்பாரில் வந்து சாப்பிடுங்க. பட்டாயாவில் இருக்கிற இந்த மெட்ராஸ் தர்பாரை மிஸ் பண்ணாமல் வந்து சாப்பிடுங்க. சுற்றி முற்றி பாருங்கள், நிறைய இந்தியன்ஸ் வந்து தமிழ் ஆளுங்க வந்து தமிழ் பேசுகிறவங்க இங்கே நிறைய பேர் பார்க்கலாம். இங்கே சப்ளை பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி பேசுகிறாங்க, இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ஒரு சில பேருக்கு தமிழ் தெரியுது. மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் 65, ரைத்தா இதான் வாங்கினோம். எக் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கடைசி அந்த லைம் ஜூஸு, ஸ்வீட் லைம் ஜூஸ் வந்து குடித்தோம். குடித்து முடிச்சுட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் கொஞ்சம் இடங்கள் இருந்துச்சு. சரி வெளியில் இடங்களில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போல் திரும்பி மாலுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா குழந்தைங்கள போய் விளையாட வச்சோன்னா உள்ளேருந்து வெளியே வர மாட்டாங்க, பசிச்சிரும். ஸோ அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு. இப்போ உள்ளே போய் என்ட்ரி ஆகிட்டு நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மாலுக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனையும் பார்த்திங்கன்னா இங்கே இந்த பக்கம் என்ன இருந்துச்சுன்னா சோப்பு. இது ஃபுல்லாக ஹேண்ட்மேட் சோப்பு. இங்கே தாயில் வந்து ஹேண்ட்மேடில் செஞ்ச சோப்பு, ஜிஞ்சரு, மென்தால், கோகோனட்டு எல்லாமே 100 பாத்து. என்ன வாங்கி யூஸ் பண்ணலாம், கோகோனட் சோப்பு எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணலான்னா சரி ஸ்கின்னுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதனால சரி பார்த்துட்டு இருந்தோம். தாய் செயல் காஸ்மெட்டிக்ஸு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. நல்ல ஒரு மணமாக இருந்துச்சுங்க. டர்மரிக்கு, இப்போ ரைஸ் சோப்பு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பர்ஸு, ஹேண்ட்பேக்ஸு, கிளச்சஸ்ஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. உண்மையிலே பிராண்டடாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா வாங்கலாம். எல்லாம் 2000க்கு மேலே இருக்கும். இங்கே பார்த்தீங்களா குட்டி குட்டி டாய்ஸு. இந்த டாய்ஸும் பார்த்தீங்கன்னா 350 பாத்து. இத்தினூண்டு தாங்க இருக்குது டாய்ஸு. ஆனால் பார்த்தீங்கன்னா 350 பாத்து, 500 பாத்து சொல்கிறாங்க. க்யூட்டாக இருந்துச்சு சின்சான் டாய்ஸு. இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த ஃப்ளாட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த இது வச்சுருந்தாங்க. நல்லா அழகாக அந்த பில்டிங்லலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க டிஸ்பிளேல. இப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஒசர ஃப்ளாட்ஸாக இருக்குது. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒசரமாக பில்டிங் இருக்குது.
ஃபுல்லாக எல்லா சைடும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம். ஃபுல்லாக இது ஹெர்பல் ப்ராடக்ட்டுங்க. இந்த சைடு இருக்க ஃபுல்லாக தைலம், அப்புறம் இன்ஹெல்லரு, ஆயிலு, மசாஜ் ஆயில், இந்த மாதிரி நல்லா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வரும்போதே அப்படியே ஹெர்பல் வாசம் வந்து அவ்வளோ ஒரு மூக்கு தொலைச்சிச்சு. இந்த ஊர் தைலம், நம்ம ஊர் தைலம் வந்து இங்கே கிடைக்காது. தாயில் வந்து மசாஜ் பண்ணுறது தான் கிடைக்கும். அவ்வளோதான், குழந்தைங்களோட ஏரியா வந்துடுச்சு. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட விளையாடுற ஏரியா தான். உள்ளே போயிட்டாங்க. இனிமேல் அவங்கள கூப்பிடவே முடியாது, ஒரே விளையாட்டு தான். அதில் தான் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம், இல்லாட்டி வரவே மாட்டாங்க. விளையாட்டுட்டு தான், அவங்களுக்கும் பசிக்காது. அப்புறம் லேட்டாக போனால் சாப்பாடு அங்கே இருக்காது. ஸோ அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு 3 மணிக்கு உள்ளே வந்தோமா, உள்ளே வந்துட்டு ஒரே விளையாட்டு தான். இது ஃபுல்லாகவும் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு. அந்த சைடும் போய் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு விளையாடுற இடம் அந்த பக்கமும் இருக்குது. வாங்க அப்படியே போகலாம். இந்த சருகிறது, ஸ்லைடு, இந்த சைடெல்லாம் நம்ம இந்த காயின் போட்டு அந்த பொம்மையை எடுத்து அந்த இதில் போடுவோம் தெரியுங்களா, அந்த விளையாட்டு நம்ம இந்த விசால் மாலெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா காயின்ஸ் போட்டு ட்ரை பண்ணி அது சைடு சேஞ்சு மாற்றுறதுக்கே இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு வந்த காயின்ஸை போட்டால் ஒர்க்கே ஆக மாட்டேங்குதுங்க. அங்கே வந்து சேஞ்சு மாற்றி அங்கே டப்பாவில் இருக்க காயின்ஸ் எடுத்து போட்டால் தான் ஒர்க் ஆகுது. ஆனால் கரெக்டாக பார்த்திங்கன்னா உழுகாத மாதிரியே வச்சுருக்காங்க. வந்து பிடிக்குது, ஆனால் வந்து கரெக்டாக பிடிக்காத மாதிரியே வச்சுருக்காங்க. போன டைம் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை வந்து எடுத்தோம். இந்த டைம் வந்து விழுகலை. ட்ரை பண்ணி பார்த்தாங்க, கரெக்டாக போய் அந்த பொம்மையை வந்து எடுத்துச்சு. ஆனால் போட போகும்போது அப்படியே விழுந்துடுச்சு. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விளையாடுறது தான். காயின்ஸ் சேஞ்ச் மாற்றி 20 பாத்து, 30, 40, 50, 100 பாத்துலேருந்து காயின்ஸ் வந்து போட்டு விளையாடணும். இது வந்து பார்த்திங்கன்னா 20 பாத்து இந்த காரு. இது வந்து நம்ம விஷால் மாலில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. விஷால் மாலில் நம்ம விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து பாருங்கள். இந்த பால் தூக்கி போட்டு விளையாடுறது, ஷூட்டிங்கு. மால் வந்து பார்த்திங்கன்னா 6:30 மணியோட க்ளோஸு. இப்போ மணி 6 ஆயிடுச்சு. அப்படியே எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து வெளியே கிளம்பிட்டோம். வந்து காரை எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7 மணி தான் ஆகுது. போகிற வழியில் பார்த்திங்கன்னா பேங்க்ஸ் அண்ட் பீச் இருக்கும் பாருங்கள். பீச்சுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு அங்கேருந்து ஒரு 1 ஹவர் தான். சோன்பூரி கிட்டக்க தான் இருக்கும். 20 நிமிஷம் தூரம் தான் பேங்க்ஸ் அண்ட் பீச்சு. பீச்சில் ஃபுல்லாக எல்லாம் நல்லா விளையாண்டாச்சு. பீச்சிலலாம் விளையாண்டு முடிச்சுட்டு
பார்த்திங்கன்னா சரி எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பார்த்தா எல்லாம் ஃபிஷ்ஷு ப்ரான்ஸு இதெல்லாம் பொரிச்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப ஸ்பைசஸாக இருந்துச்சு. சரி ஓகே நைட் நேரம் இந்த மாதிரி சாப்பிட வேணான்னு பார்த்தா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் போட்டிருந்தாங்க. சரி ஓகே இது ஹைஜீனிக் சாப்பிட்லாம், நல்லாவும் இருக்கும், வயிற்றுக்கும் கெடுதி கிடையாது அப்படின்ட்டு 20 பாத்து ஒன்று 40 பாத்து ஒன்று அப்படி வச்சுருந்தாங்க. சரி 20 பாத்து ஒன்று வாங்கிக்கலாம், நல்ல பெரிய கொஞ்சம் நல்ல கப்பு நிறையா தான் கொடுத்தாங்க. ஸ்வீட் கார்ன் வந்து போட்டு வாங்கியாச்சு. நைட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து நான் கறி குழம்பும் பண்ணி வச்சுருந்தேன், தோசை மாவும் ஆட்டியே வச்சுருந்தேன். சரி ஓகே தோசையும் கறி குழம்பு வந்து வச்சு சாப்பிட்டு நைட்டு சிம்பிளாக வந்து முடிச்சிடலாம். ஏன்னா மத்தியானம் பார்த்திங்கன்னா ஹெவியாக பிரியாணி சாப்பிட்ருக்கோம், அதனால் நைட்டு வந்து தோசையும் கறி குழம்பு வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு இந்த ஸ்வீட் கார்னை மட்டும் வாங்கியாச்சு. நல்லா இருந்துச்சு டேஸ்டியாக. நான் ஒரு 2 ஸ்பூனு, என் ஹஸ்பண்ட் ஒரு 2 ஸ்பூனு, மித்ததெல்லாம் பாப்பா வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நிறையா தாய்லாந்தில் போன சுற்றி பார்த்த வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.